ஹாய் வாஸ் வணக்கம். நான் உங்கள் டிராவல் வித் புருஷோத்தமன். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னென்னா, வேலூரில் இருக்கிற மிக பழமையான கோவில் செல்லி அம்மன்னு சொல்லுவாங்க. இது ஊர் கிராம தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம தேவதைன்னா வேலூருக்கு கிராம தேவதை. வேலூர் வேலூரில் இருக்கிற முக்கியமான பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற சோத்கை பக்கமே தான் இந்த கோவில் இருக்குது. மிக பழமையான கோவில், கல் கட்டடம் தான். ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப பழமையான கோவில். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நம்ம இந்த பஸ் ஸ்டாப்புள்ள நம்ம போகிறோன்னாவே இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு இந்த அம்மனுடைய தரிசனத்தை நம்ம பெற்றுன்னு போனால் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரி மிகவும் நல்ல ஒரு கோவில் இது. மிக பழமையான கோவில். வேலூர் கிராம கோவில் இது. பழையமான கிராமத்து கோவில் இது. இந்த ஊர் மக்களெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் இது பண்ணக்கூடிய கோவில் இது. ஊர் மக்களெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் போற்றக்கூடிய கோவில் இது. ஆற்று பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நம்ம வேலூர் பஸ் ஸ்டாப் தாண்டி போனோம்னா மிகப்பெரிய ஒரு பாலாறு இருக்கும். அந்த ஆற்று பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மிக பழமையான கோவில் இது. ரொம்பவே க்ளீனாக ரொம்பவே நல்லா க்ளீனாக டீசெண்டாக வச்சுருக்குறாங்க கோவில் நம்ம போகிற வழியிலேயே ஃபுட்பாத்தில் நமக்கு தேவைப்பட்ட பழங்கள், பூவுகள், இந்த மாதிரி சாமிக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான பொருட்கள்லாம் இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி வெளியே வியாபாரம் பண்ணுறாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு பரவாயில்லை. நம்ம எதை தேடியும் எங்கேயும் வெளியே போய் வாங்கின்னு வந்து இங்கே பூஜை பண்ணணுன்றது நமக்கு ஒரு அந்தளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. நமக்கு தேவைப்பட்ட பொருள் இங்கேயே இருக்குது. வாங்கி நம்ம பூஜை செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறது டிராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த கோவிலை முழுசாக சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இது வந்து இந்த கோவிலினுடைய என்னென்ன அப்படின்றது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில் எப்படி நிர்வாகம் பண்ணுறது, என்ன ஏது, இதனுடைய கட்டமைப்பு என்ன, இதனுடைய என்னன்றதை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இந்த கோவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் இல்லை, ஒரு ஆனளவுக்கு பெரிய கோவில் இது. ரொம்பவே பழமையான கோவில், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்தமாரி வேலூர் சிட்டியில் இந்த மாதிரி கோவில் இருக்குது. ஆனால் அந்த கோவில் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்றது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சிட்டியில் இருக்கிறதுல வந்து சரியானபடி கேரிங் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு க்ளீனஸ் இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நம்ம போனோமா கோவில் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் மண் குதிரைன்னு சொல்லுவாங்க. அந்த மண் குதிரை வந்து நம்ம ஏதாச்சும் வேண்டிக்கணுமா, அந்த வேண்டுதல் நிறைவேறிட்டால் இந்தமாரி மண் குதிரை வாங்கின்னு போய் அந்த கோவிலில் வச்சு பூஜை செய்வாங்க. அந்த மாதிரி இது ஒரு மண் குதிரை பொம்மைகள்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் வச்சுருக்கிறோம் செல்லியம்மனுக்காக. இது ரொம்ப மிக பழமையான கோவில். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய கோவில் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கோவிலுக்கு வந்தால். நம்ம இந்த வேலூர் பஸ் ஸ்டாப் வந்தோம்னா அந்த கோவிலுக்கு போய் நம்ம ஏன் தரிசனம் பண்ணின்னு போகக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கக்கூடிய மாதிரி ஒரு சிந்தனையாக இருக்கும் அந்த கோவிலுக்கு வந்தால்.
அந்த மாதிரி ஒரு நல்ல கோவில். மிக அளவில்லாத ஜனங்க வராங்க போகிறாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும் அந்த கோவில். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம கோவில் எல்லாமே சுற்றிட்டோம். கோவிலில் வந்து நம்ம வந்து ஒரு கோவிலை சாமியை எடுக்கவோ, இந்த கோவிலில் முக்கியமான இடங்கள் எடுக்கவோ நமக்கு இந்த பர்மிஷன் இல்லை. நீங்கள் போட்டிருக்குறாங்க மொபைல் பர்மிஷன் இல்லை, ஃப்ளாஷ் பர்மிஷன் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிற பர்மிஷன் இல்லை. மற்றபடிக்கு நம்ம இந்த கோவிலை சுற்றி வீடியோ அது இது பண்ணலாம். ஏன்னா இப்போ அவங்கள மீறி நம்ம வீடியோ எடுக்கவோ, ஃபோட்டோ எடுக்கவோ நமக்கு பர்மிஷன் இல்லாத வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதுமாதிரி திருட்டுத்தனமான வேலைங்களும் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த கோவில் பிரகாரம் சுற்றி எல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. இப்போ இது வேண்டுதல் பண்ணுறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய அந்த தொட்டில் கட்டுறது, தாலி கட்டுறது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தோஷம் இருக்கிறவங்கலாம் செய்யக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குதுங்க. அந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம். கருவறையை நம்ம ஃபோட்டோ எடுக்கவோ, அந்த கருவறை வீடியோ எடுக்கவோ நமக்கு பர்மிஷன் கிடையாது. மற்றபடி கோவிலை சுற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம்.
பழமையான ஆலயமணி அது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கோவிலை சுற்றி பார்த்துருப்போம். கோவில் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னுட்டு. இந்த கோவிலுக்கு வந்து இந்த செல்லியம்மன் நம்ம வணங்கணுன்ற நமக்கு ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். இதுதான் நம்ம எடுத்துருக்கிற வீடியோ. சாமியெல்லாம் சுற்றி காட்டுற மாதிரி இல்லை. சாமியை இது பண்ணுற மாதிரி தான் கோவில் கருவறை இது. கல் மண்டபம் இருக்குது. இதுதான் கோவில். உள்ளே தான் செல்லியம்மன் இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறீங்களா பக்தாதிகள்லாம் நின்று கோவில் சாமிக்காக இது பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க செல்லியம்மன் கோவிலை முழுசாக பார்க்கலாம்.